மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருக்கருக்காவூரில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி இயங்கி வருகிறது. இப்பள்ளியில் சுபஷன் ஜோஷ்வா என்ற மாணவன் 3ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் நேற்று பள்ளிக்கு வந்த மாணவன் சமையல் அறைக்கு முன்பு விளையாடிக் கொண்டிருந்த போது சமையலர் சுதா முட்டை அவிப்பதற்கு பயன்படுத்திய வெந்நீரை எடுத்து வெளியே ஊற்றியுள்ளார். அப்பொழுது குறுக்கே வந்த மாணவன் மீது வெந்நீர் பட்டு படுகாயம் அடைந்துள்ளார். இதனையடுத்து படுகாயமடைந்த மாணவனை அழைத்து சீர்காழி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக சிதம்பரம் ராஜா முத்தையா அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் குறித்து சீர்காழி காவல் நிலையத்தில் மாணவனின் தந்தை அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் வெந்நீரை ஊற்றிய சமையலர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட மாணவனுக்கு நிவாரணம் வழங்குமாறு மாணவனின் பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளையொட்டி திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி நகரத்தில் திமுக நகர செயலாளர் தயாளன் தலைமையில் வடக்கு மாவட்ட திமுக அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ சிலைக்கு சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்பு மாவட்ட அலுவலகத்தில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்ட திமுகவினர் அண்ணா சிலைக்கு சென்று அங்கு அறிஞர் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த எர்ரனஅள்ளி தேசிய நெடுஞ்சாலையில் புள்ளிமான் ஒன்று வழி தவறி வந்து நெடுஞ்சாலையில் மாட்டிக்கொண்டது. அவ்வழியாக சென்ற வாகனங்களால் மிரண்டு போன மான் அங்கும் இங்கும் ஓடி இறுதியில் எர்ரனஅள்ளி மேம்பாலத்தில் இருந்து தாவி குதிக்கும் போது கீழே உள்ள தார் சாலையில் விழுந்தது. இதில் தலையில் அடிபட்டு சம்பவ இடத்திலேயே புள்ளிமான் உயிரிழந்தது. தகவல் அறிந்து வந்த பாலக்கோடு வனச்சரக அலுவலர் நடராஜ் புள்ளிமானை கைப்பற்றி சோதனை செய்ததில் சுமார் 5 வயதுடைய ஆண் புள்ளிமான் என்பது தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து வன மருத்துவர் மூலம் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு வனச்சரக பகுதியிலேயே அடக்கம் செய்யப்பட்டது. அறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளையொட்டி திருப்பூரில் மதிமுக காந்திநகர் பகுதி செயலாளர் பிரபு தலைமையில் கொடியேற்று நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாநகர் மாவட்ட செயலாளர் நாகராஜ் கலந்து கொண்டு கொடியேற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். இதேபோல் புதிய பேருந்து நிலையம், சாமுண்டிபுரம், பாண்டியன் நகர், மன்னரை, ராக்கிபாளையம், நல்லூர் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட இடங்களில் மதிமுக கொடியேற்றி விழாவும் தொடர்ந்து அறிஞர் அண்ணாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் தியாகி இமானுவேல் சேகரனின் 67வது குரு பூஜையை முன்னிட்டு மாபெரும் மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. இதில் திருநெல்வேலி, ராமநாதபுரம், மதுரை, தூத்துக்குடி, சிவகங்கை, விருதுநகர், தேனி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 68 ஜோடி மாடுகள் கலந்து கொண்டு சீறி பாய்ந்தன. போட்டியில் சீறிப்பாய்ந்து சென்ற காளைகளை ஏராளமான பொதுமக்கள் சாலையின் இருபுறமும் நின்று கண்டு ரசித்தனர். ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் முன்னிலையில் நடைபெற்ற இப்போட்டியில் தூத்துக்குடி, ராமநாதபுரம், தேனி மாவட்டங்களைச் சேர்ந்த மாட்டு வண்டிகள் வெற்றி பெற்றன. இதைத் தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டி வந்த சாரதிகளுக்கு பரிசு கோப்பை மற்றும் பரிசு தொகை வழங்கப்பட்டது. கர்நாடக அணைகளிலிருந்து வெளியேற்றப்பட்ட உபரி நீரின் காரணமாகவும் காவிரி கரையோரங்களில் பெய்த மழையின் காரணமாகவும் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பதும் குறைவதுமாக இருந்து வருகிறது. இந்நிலையில் நேற்று காலை வினாடிக்கு 14,000 கன அடியாக அதிகரித்து வந்த நீர்வரத்தானது படிப்படியாக அதிகரித்து தற்போது வினாடிக்கு 18,000 கன அடியாக அதிகரித்து நீடித்து வருகிறது. நீர்வரத்து காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் உள்ள ஐந்தருவி, சினி அருவி, மெயின் அருவி ஆகிய அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. நீர்வரத்து அதிகரிப்பு காரணமாக ஒகேனக்கல் சுற்றுலா தளத்தில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவி மற்றும் ஆற்றுப்பகுதிகளில் குளிக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மற்றும் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் சார்பில் ஹெல்த் கேர் 2024 கருத்தரங்கு சென்னை அண்ணா சாலையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ஹெல்த் கேர் கமிட்டியின் தலைவர் கிஷோர் ஸ்ரீதர், நோய் வருவதற்கு முன் எப்படி தடுப்பது குறித்தும் மருத்துவ காப்பீடு திட்டம் மூலமாக மக்களுக்கு சிறப்பாக சேவை செய்வது குறித்தும் இந்த கருத்தரங்கில் பேசப்பட்டதாகவும் வரும் நாட்களில் வருடத்திற்கு ஒருமுறை ஹெல்த் கேர் கருத்தரங்கு நடைபெற திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஹெல்த் கேர் அப்படின்னா மருத்துவம், அதோட இம்பேக்ட் நம்ம காமர்ஸில், நம்ம ஸ்டேட்டோட காமர்ஸ், தமிழ்நாடோட காமர்ஸில், எக்கானமியில் எவ்வளோ இம்பேக்ட் பண்ணுதுன்னு நம்ம பார்க்குறதுக்கு இந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கு.
இந்த மீட்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா வேறு டாபிக் வேறு ஆஸ்பெக்ட்ஸ் நாங்கள் கவர் பண்ணியிருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரிவென்டிவ் ஹெல்த் முதல்ல செஷன் காலையில் என்னென்னா ப்ரிவென்டிவ் ஹெல்த் அப்படின்னா ஒரு ஹெல்த் பிரச்சனையை எப்படி தடுக்கிறது, அந்த பிரச்சனை வரத்துக்கு முன்னாடி எப்படி தடுக்கிறது, அதில் நம்ம இண்டஸ்ட்ரி நம்ம கார்ப்பரேட்ஸ் எல்லாமே எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அந்த தடுத்தினா எவ்வளோ நம்மளுக்கு லாஸ் ஆகாமல் இருக்கும், அதோட முக்கியத்துவம் இதெல்லாம் பார்த்து ஒரு செஷன் இருந்தது. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான செஷன் என்னென்னா மெடிக்கல் டூரிசம். வெளிநாட்டிலேருந்தும் வேறு பிரதேசத்துலேருந்தோ பேஷண்ட்ஸ் வராங்க. இந்த பேஷண்ட்ஸ் எப்படி இப்போ ஃபீல் பண்ணுறாங்க, நம்ம இன்னுமே தமிழ்நாட்டில் எப்படி இதை இம்ப்ரூவ் பண்ணலாம், இது எல்லாமே பார்த்தது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே திருவிடைமருதூர் தாலுகா நாச்சியார் கோவிலில் வசந்த் நகரில் பாஸ்கர் ஜான்சி ராணி தம்பதியினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இவர்கள் நேற்று இரவு தங்களது மகனுக்கு உடல்நலம் சரியில்லாததால் கும்பகோணத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சென்றிருந்தனர். இரவு கணவருடன் வீடு திரும்பிய போது வீட்டின் பீரோவில் வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் சிதறி 8 சவரன் நகை மற்றும் 50,000 ரூபாய் உண்டியல் ஆகியவை கொள்ளை போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற நாச்சியார் கோவில் காவல்துறையினர் தடயங்களை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாச்சியார் கோவிலிருந்து வசந்த நகர்லேருந்து பேசுகிறோம். கடை வச்சிருக்கோம். பூண்டிமாதமளி என் கடை பேர். நகையை வச்சுட்டு 8 பவுன் நகை 50,000 பணம் எடுத்துட்டு நாங்கள் கும்பகோணம் பல்லு காமிக்கிறதுக்காக கும்பகோணம் போயிட்டோம். ஆஸ்பத்திரி 2 மணிக்கு போனோம். 7 மணிக்கு தான் நாங்கள் வந்தோமே. 8 பவுன் நகையும் 50,000 பணமும் காணாம பாக்கி எல்லாமே எடுத்து இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து இது பண்ணியிருக்காங்க. எங்கள் வீட்டுக்காரங்க பேர் பாஸ்கர். எப்படி வந்தாங்கம்மா? இது முன்கேட் வழியா வந்தாங்க. அப்படியே எந்த பூட்லாம் ஒண்ணுமே இது பண்ணல. அப்படியே திறந்து குதிச்சு கொள்ளை திறந்து போட்டு போயிட்டாங்க. அப்படியே பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளையொட்டி விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். முன்னதாக பேரறிஞர் அண்ணா சிலை அமைந்துள்ள வளாகத்தில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் திமுக கொடியேற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி இலுப்பக்குடியைச் சேர்ந்தவர் ஆரோக்கியசாமி. இவரது சகோதரி அந்தோணி ஜான்சி என்பவரின் மகள் ஆரோக்கிய ஜான்சிக்கு இன்று இழுப்பக்குடி அந்தோணியார் ஆலயத்தில் திருமண நிச்சயதார்த்த நிகழ்ச்சி நடைபெற்றது. அதற்கு தாய் மாமனான ஆரோக்கியசாமி 200க்கும் மேற்பட்ட சீர்வரிசை பொருட்கள், ஆட்டுக்கிடாய், குதிரை ஆட்டம் என 3 கிலோமீட்டர் தூரம் ஊர்வலம் சென்று சீர்வரிசை பொருட்களை வழங்கினார். அதன் பின்பு தனது சகோதரி அந்தோணி ஜான்சியிடம் அவரது மகள் திருமண செலவிற்கு 5 லட்சம் ரூபாய் பணத்தையும் தாய்மாமன் வழங்கினார். அண்ணன் தங்கை உறவை பார்த்த இலுப்பக்குடி கிராம மக்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே முரம்பு பகுதியில் சமூக நீதி திருவிழா நடைபெற்றது. இதில் திராவிட கழக பொறுப்பாளர் மதிவதனி கலந்து கொண்டு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். அப்போது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் பெயருக்கு பின்னால் ஜாதி அடையாளம் இல்லாமல் இருப்பதாகவும் அதற்கு பதிலாக அவர்கள் படித்த படிப்பு இடம்பெற்று இருப்பதாகவும் இதற்கு காரணம் தந்தை பெரியார்தான் என்று கூறினார். இந்நிகழ்ச்சியில் திராவிட கழக பொறுப்பாளர்கள் மற்றும் சுற்றுவட்டார கிராம மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாணவர்கள் அப்படின்னா ஆண்கள் தான் ரைட்டு போடுறதா? அதெல்லாம் இந்த சாப்பாடு வச்சுக்கிறது. முதல்ல அதை விளக்கிறவங்களுக்கு கை கீழே போடுங்க. நான் கேட்கக்கூடிய வார்த்தைகள்லாம் ஆண்பாளர் பெண்பாளர் நீங்க சொல்லணும், பிள்ளைங்க சொல்லணும். சரியா? பெரியவங்க சொல்ல வேண்டாம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே தென்பாதியை சேர்ந்தவர் ராஜா. இவரது மகன் முத்துக்குமார் இன்ஜினியரிங் படிப்பு முடித்து தற்போது மயிலாடுதுறையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். இவருக்கும் குறிஞ்சிப்பாடியைச் சேர்ந்த பவித்ரா என்பவருக்கும் பெற்றோர்கள், உறவினர்கள், நண்பர்கள் முன்னிலையில் தென்பாதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திருமணம் நடைபெற்றது. திருமணத்திற்கு வந்த உறவினர்கள் வாழ்த்தி சென்ற நிலையில் மணமகனின் உடன் படித்த நண்பர்கள் ஒன்று சேர்ந்து திருமணத்திற்கு பிறகு எப்போதும் போல நண்பர்களுடன் சேர்ந்து வெளியே செல்வதற்கும் வெளியூர் சுற்றுலாவிற்கு செல்வதற்கும் தடை விதிக்காமல் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தடையாக இருக்க மாட்டேன் என மணப்பெண் பவித்ராவிடம் திருமணம் முடிந்த கையோடு 100 ரூபாய் பத்திரத்தில் கையெழுத்து வாங்கினர். திருமணம் முடிந்தவுடன் மணப்பெண்ணிடம் மணமகனின் நண்பர்கள் 100 ரூபாய் பத்திரத்தில் கையெழுத்து வாங்கி டீல் போட்ட சம்பவத்தை திருமணத்திற்கு வந்த அனைவரும் கண்டு வியந்தனர்.
அப்படியெல்லாம் காட்டுங்க பாருங்க. அப்படியே காட்டுங்க, காட்டுங்க. சைன் பண்ண மாதிரி பாருமா. அறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளையொட்டி செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் அருகே அமைந்துள்ள அரசு மறுவாழ்வு இல்லத்தில் அவரது திருவுருவ படத்திற்கு திமுகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் கலந்து கொண்டு அரசு மறுவாழ்வு இல்லத்தில் தங்கியிருக்கும் நபர்களுக்கு சுட சுட பிரியாணி வழங்கினார். பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளையொட்டி தூத்துக்குடி புதிய மாநகராட்சி அலுவலகம் முன்பாக உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தலைமையில் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் வாழை விவசாயம் அதிகமாக செய்யப்படுகிறது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக சுபமுகூர்த்த தினங்கள் அதிகம் இருந்த காரணத்தால் வாழை இலையின் விலை தொடர்ந்து உயர்ந்து காணப்படுகிறது. கடந்த ஒரு வாரமாக வாழை இலை கட்டு 1000 ரூபாய் முதல் 2000 ரூபாய் வரை விற்பனையாகி வந்தது. இந்நிலையில் ஆவணி மாதத்தின் கடைசி முகூர்த்த நாட்களான இன்று மற்றும் நாளை திருமணம் உள்ளிட்ட விசேஷ நிகழ்ச்சிகள் அதிகம் நடைபெறுகிறது. இதன் காரணமாக இதுவரை இல்லாத அளவில் புதிய உச்சமாக 60 மடிகள் கொண்ட பெரிய வாழை இலை கட்டு 5500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. அதேபோல் 24 மடிகள் முதல் 36 மடிகள் கொண்ட வாழை இலை கட்டு 2000 ரூபாய் முதல் 3500 ரூபாய் வரை விற்பனையானது. தற்போது வாழை இலை வரத்து குறைவால் இந்த விலையேற்றம் ஏற்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே உள்ள மருதிப்பட்டியைச் சேர்ந்த வீரையா மற்றும் சின்ன கருப்பன் ஆகிய இருவரும் சிவபுரிப்பட்டி கோவிலில் நடைபெறும் திருமண நிகழ்ச்சிக்காக இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளனர். அப்போது பின்னால் திருப்பத்தூரில் இருந்து சிங்கம்புணரி நோக்கி வந்து கொண்டிருந்த அரசு நகர பேருந்தை கவனிக்காமல் எதிர்ப்புறம் உள்ள சிவபுரிப்பட்டி விளக்கு சாலையில் செல்ல திரும்பிய போது எதிர்பாராத விதமாக அரசு பேருந்தில் இருசக்கர வாகனம் சிக்கியதில் இருவரும் படுகாயமடைந்தனர். இதனையடுத்து அங்கிருந்தவர்கள் உடனடியாக இருவரையும் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சிங்கம்புணரி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு இருவருக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து தொடர்பாக சிங்கம்புணரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையில் இருந்து பெரியாறு பாசன பகுதி மற்றும் திருமங்கலம் பிரதான கால்வாயின் கீழ் உள்ள ஒருபோக பாசன நிலங்களுக்கு இன்று முதல் 120 நாட்களுக்கு நீரிருப்பை பொறுத்து 8461 மில்லியன் கன அடி நீர் திறக்க தமிழ்நாடு நீர்வளத்துறை உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி வைகை அணையில் இருந்து ஒருபோக பாசனத்திற்காக தண்ணீர் திறந்து வைத்து மலர் தூவி வரவேற்றார். இந்நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா, திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி, தேனி மாவட்ட ஆட்சியர் ஷஜீவனா மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பிரபல டாடா நிறுவனத்தின் தயாரிப்பான தனைரா நிறுவனமானது சென்னை அடையாறில் தனது 5வது புதிய கடையை அறிமுகப்படுத்தியுள்ளது. பிரபல தனைரா கடையினை டைட்டன் கம்பெனி நிர்வாக இயக்குநர் CK வெங்கட்ராமன், தனைரா தலைமை நிர்வாக அதிகாரி அம்புஜ் நாராயண் மற்றும் அசோசியேட் பட்டர்ஃபிளை குரூப் திரு VM பாலசுப்ரமணியம் ஆகியோர் முன்னிலையில் திறக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த தனைராவின் மேலாளர் ஸ்ரீவல்லி, தமிழகத்தில் 8வது கடையாகவும் சென்னையில் 5வது கடையாகவும் திறந்து இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், தீபாவளி பண்டிகை முன்னிட்டு 20,000 ரூபாய்க்கு மேல் கடையில் பொருட்கள் வாங்கினால் 0.2 கிராம் தங்க நாணயம் இலவசம் என்றும், இந்த சலுகை 7ஆம் தேதி முதல் தொடங்கி 12ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் தெரிவித்துள்ளார். சென்னை பாலவாக்கம் பல்கலை நகர் கடற்கரையில் சென்னை, ஆவடி, தாம்பரம் ஆணையரக எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் இருந்து ஊர்வலமாக கொண்டுவரப்பட்ட விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டது. மேலும் அப்பகுதியில் அசம்பாவிதங்களை தவிர்ப்பதற்காக 400க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் அதிக எடையுடைய விநாயகர் சிலையை வாகனத்தில் இருந்து கிரேன் மூலம் தூக்கிய போது பெல்ட் சரிவர கட்டப்படாததால் விநாயகர் சிலை கீழே விழுந்து உடைந்தது. இதனால் விநாயகர் சிலையை எடுத்து வந்த பக்தர்கள் போலீசாரிடையே கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.